நமக்கதுக்கு வம்புன்னு போற ஊருக்குள்ள பேச வாராங்க, இவங்க பேச வாராங்க. உள்ளூர் முதல் உலகம் வரை நடக்கும் சங்கதிய பேச வாராங்க, இவங்க பேச வாராங்க. அரசியல் முதல் ஆன்மீகம் வரை அலசி ஆராய்ஞ்சு பேச வாராங்க, இவங்க பேச வாராங்க. ஊர் வம்புகளைத்தான் பேச வாராங்க. என்ன மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆளை காணா? மாமா வெளியூர்ல இருந்த மாமா. சரி மாப்பிள்ள, என்னாச்சு? என்னாச்சா உன் விஷயம் தெரியாதா? என்ன மாப்பிள்ள? நாங்க மாநாடுக்கு இடம் தேடி இருக்கோம் மாமா. எந்த மாநாடியா? நம்ம நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. ஆமா, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் முதல் மாநாட மதுரை நடத்தலாமா திருச்சியில நடத்தலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இடம் கிடைக்கல. சரி, அதெல்லாம் நாங்களும் அப்படியே போய் திருச்சியில போய் இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் மாமா. அப்படியா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அண்ணன் யாரு மாப்பிள்ள? செந்தமிழ சீமன் அவரே சொல்லிட்டாரு, எங்க கட்சிக்கே மாநாடு கூட இடம் இல்ல, உங்க கட்சிக்கு. அவரு கட்சிக்கு மாநாடு போடுறதுக்கு இடமே கிடைக்காதியா? ஆனா உண்மைதான் மாமா. அதாவது இப்ப எல்லாம் கட்சி மாநாடு நடத்துறது இடத்தை விட வர்றவங்களுக்கு காசு கொடுக்கறதே பெரிய மழை ஒண்ணு. சொல்றத கேட்டியா? அவரு அது கட்சியா இருந்தா தானே இடம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மாமா, விஜய் சினிமாவில சம்பாதிச்ச காசை கூட முதல் மாநாட்டுல கொடுத்துருவாருன்னு நினைக்க. இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் நினைக்காத மாப்பிள்ள, அது தப்பு மாப்பிள்ள. இருந்தாலும் ஒரு முயற்சி திருவினையாக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? அதாவது மாநாட்டுக்கும் சரி கூட்டத்துக்கும் சரி காசு கொடுக்காம கூட்டம் கலைஞர் கருணாநிதியா, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவோட முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளையாளுக்கு தோற்று பிரியாணி 300 ரூபாய் தலைக்கு, பொம்பளை அப்பயுமே அதைத்தாயா கொடுத்து செஞ்சாங்க. கடைசி காலகட்டத்துல இல்லையா? அப்பயுமே அதைத்தான் கொடுத்து செஞ்சாங்க. உனக்கு நல்ல யோசனை பண்ணிப்பாரு. காமராஜர் காலத்திலே ஓட்டுக்கு 20 ரூபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ப மாமா. நாங்க இன்னும் இடம் அடுத்து மதுரை போலான் இருக்கேன். சரி, வாரியா வரலையா மாநாடு கிடந்தாடா? நான் வரவா மாப்பிள்ள? வேணா நீ வந்தா கெடுத்து விட்டுருவ, நான் தனியா போறேன். மாப்பிள்ள மதுரைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது மாப்பிள்ள. என்ன மாமா? நம்ம தர்மா கோல்டு அவர் இருக்கிறாருல, ஐயாவா? ஆமையா, அவர்தாயா. அவர் என்னவா? அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா மாப்பிள்ள? அவர் என்ன சொன்னாரு மாமா? பிஜேபியில சீட்டு கேட்டு நிக்கிறதுன்னா நம்ம செத்துடலாம், சாகுறது சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாப்பிள்ள. மானத்தன் அவரு அப்படி சாவுதா இருந்தா இவங்க மாசத்துக்கு 4 தடவை செத்துருக்கணும். ஆமையா, அதைத்தாயா நானும் கேக்குறேன். 5 வருஷம் ஆட்சியில இருந்தாரு நம்ம எடப்பாடியாரு. அவங்க காலையில புடிச்சுல கடைசி நின்னாரு. ஆமையா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாமா சொல்லு மாப்பிள்ள. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள? பிக் பாஸ் ஆரம்பிக்க போறாங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆனா அது ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன மாப்பிள்ள? இத்தனை வருஷம் நம்ம தாத்தா வராரு, கதரை விட போறாரு, உலக நாயகம் தான் நடத்தி இருந்தாரு. ஆமா, இப்ப நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடத்த போறாரா? சொல்லு மாப்பிள்ள. அவர் நடத்தினா மட்டும் பிக் பாஸ் என்ன கிள்ளுன்னு வந்துருமா? 100 நாள் வேலை திட்டம் மாதிரிதான் பிக் பாஸ் நடக்கும். ஆனா ஒண்ணு மாமா, நம்மள மாதிரி ஆள கூட்டு போனா 100 நாள் முடிஞ்சு வரும்போது தின்னுட்டு கொழுத்து போய் வரலாம் மாப்பிள்ள. 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய்க்கு வந்துடலாம் மாப்பிள்ள. அதுவும் இல்லாம மாப்பிள்ள, இங்க ஒரு கிறிஸ்து பாருங்க. என்னவா? பாதி பொங்கலை பாதி ஆம்பளை கூடுறாங்கயோ. அதுலயே நம்ம ஆமா, பணத்தை விட மோசமா இருக்குமாமா. ஆமாப்ல. ஆனா ஓவிய ஆர்மின்னு ஆரம்பிச்சாங்க. ஆமா மாப்பிள்ள. ஆனா லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிள்ளு. ஆமா மாப்பிள்ள, செதற விடுறாங்க மாப்பிள்ள. எங்க இருந்துதான் குடிக்கிறாங்கன்னு தெரியல மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு மாமா, காலையில பிக் பாஸ்ல காலையில எதுக்குன்னு ஒரு பாட்டை போடுவாங்க. ஆமா மாப்பிள்ள, அதெல்லாம் ஆடும் போது ஆட்டம் இருக்கு. இதயமே உனக்கு மட்டுமா ஆடுது? எனக்கு தான் ஆடிட்டு இருக்குது. இதயம் மட்டும் இல்லையா, எல்லாமே சேர்ந்து ஆடுதியா? சொல்றேன், பாக்கலாம். என்ன கூத்து பண்ண போறாங்க? அது மக்கள் செல்வன் சேதுபதியா? அந்த ஆளே ஏற்கனவே பேசவே மாட்டேன். அதெல்லாம்
அவர் வந்து நியாயமா பேசுவார். பேசுவாரா? வேற மாதிரி புரியாத அடுக்குமுறையில பேச மாட்டாரு. நம்ம எப்படி பேசிக்கிட்டோமோ ஐயோ அந்த ஆள் பேசுறது எவனுங்க தெரியாதியா, அவரு வாட்டில ஒரு பாஷையில பேசுவாரியா. ஊர் ரூபம் மாதிரி நம்ம எப்படி பேசுறோமோ ஆமா. அதே மாதிரி அவர் அந்த உள்ளூர் ரூபம் பேசட்டும். உள்ளூர் ரொம்ப பேசட்டும். இது வந்து உள்ளூர் ரூபம் முதல் ஊர் ரூபம் வரை. யோ மாப்பிள்ள இன்னொரு விஷயம் தெரியுமாயா? என்னவாமா? மேட்டூர்ல போட்டியில தோத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பிடி மாஸ்டர் வந்து எட்டிட்டு வச்சிருக்காயா. ஆமா மாமா, நானும் பார்த்தேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. தூக்காலோட எட்டி உதைக்காங்க. ஆனா ஒண்ணு மாமா, 2 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஆஸ்திரேலியாக்கார 18 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான். சரி மாப்பிள்ள. ஆனா 140 கோடி பேர் இருக்க நம்ம இந்தியாவுல ஒரு தங்கப்பதக்கம் கூட இல்ல மாமா இந்த வட்டம். எப்படியா இருக்கும்? இவன் எல்லாம் எட்டி உதச்சானா எப்படி வருவான்? ஒண்ணு என்கரேஜ் பண்ணணும், இல்லையாட்டி அவனை வந்து உண்மைதாம்மா. அதாவது வெற்றி தோல்வி 2ஆம் பட்சம். 2ஆம் பட்சம் மாப்பிள்ள. ஆனா விளையாடுற பசங்களை இப்படி அவமானப்படுத்த மனுஷனா மாப்பிள்ள? ஆனா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவனை சஸ்பென்ஸ் பண்ணி என்ன பண்றது மாப்பிள்ள? ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒலிம்பிக் போட்டியில மட்டும் சாதி சண்டையை மட்டும் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோ. ஆமா மாப்பிள்ள. இந்த நமக்கு தங்கப்பதக்கம். ஏன்னா அதுல நம்மளால அடிச்சுக்கிற முடியாது மாப்பிள்ள, உண்மையிலேயே. யோ மாப்பிள்ள, நம்ம சீமா என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு? ஆமா, திருக்குறளால தேடி போச்சு கொண்டு வந்து சொல்லுவார்ல, என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நான் அனுபவிச்ச அனுபவத்தை தம்பி விஜயும் அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல. இவரையும் அனுபவிச்சாரு. ஆமையா, எனக்கு தெரியலையா? வேற அவர் கட்சி வேட்பாளர் தான் படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருக்கிறாங்க. அத சொல்றாரா? நடிகை விஜயலட்சுமி சொல்றாரா? தெரியலப்பா. இங்க வரியா, 2 பேத்துக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குதியா. நீ நல்லா பாத்தியா? இவரு பேரு வந்து செபாஸ்டின் சைமனியா, அவரு பேரு வந்து ஜோசப் விஜயா. அதுல ஒத்து போகுதியா? நீங்க 2 பேருமே வந்து இதுல அவரு வராரா இல்லையா, விஜய் வராரா இல்லையா, இந்த ஆளு வந்து கோர்க்க பாக்குறாரியா. சரி, பொறுத்து இருந்து பாப்போம். ஊர் வம்பு.